இந்த 8வது மாதத்தில் கூட கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த வேளையில் தேவன் ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். அந்த வார்த்தையை தான் நம்ம இந்த நாளில் வாக்குத்தத்தமாக இந்த மாதத்தில் எடுத்துக்கொள்ள போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 41வது சங்கீதத்தை நான் வாசித்து கொண்டே இருந்தபோது தேவன் அதில் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் சத்துரு என் மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். பாருங்க, இந்த தாவீது சொல்லுவான், சத்துரு அவனுக்கு எப்படி இருந்தானா தலைமுடியை காட்டிலும் அதிகமாக இருந்தாங்க. அப்போ திரும்புகிற இடத்துலலாம் சத்துரு இருந்திருப்பான் பொழுது, போகிற இடத்துலலாம் சத்துரு இருந்திருப்பான் பொழுது. அதான் அவன் சொல்கிறான், தலைமுடியை காட்டிலும் உங்கள் முடியை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அந்த அளவுக்கு சத்துரு தாவீதுக்கு என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. அதனால தான் அவன் சொல்லுகிறான், சத்துரு என் மேல் என்ன கொள்ளாததினால் ஜெயங்கொள்ளாததினால். ஏன்னு கேட்டால் என் மேலே ஒருத்தர் பிரியமாக இருக்கிறார். அவர் யார்? கர்த்தராகிய அவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா அதில் 1வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, அப்படியே சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை என்ன பண்ணுவார்? தீங்கு என்பது எல்லாருக்குமே, தீங்கு நாள் என்பது ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. யாருக்குமே தீங்கு நாள் இல்லாமல் இல்லை. அவன் பாருங்க, யாராக இருந்தாலும் சரி, அவன் ஏழையானாலும் அவன் பணக்காரனானாலும் அவன் நடுத்தர மக்களானாலும் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் தீங்கு நாள் என்று ஒன்று இருக்குது. நாளுன்னு தான் போட்டிருக்கு. தீங்கு வருஷம்னு போடல, தீங்கு மாதம்னு போடல, தீங்கு நாள்னு போட்டிருக்கு. அப்போ ஒரு சில நாள் தான். ஆண்டவர் சொல்கிறாரு, தீங்கு நாளில் கர்த்தர் அவனை என்ன பண்ணுவாராம். அப்போ தாவீதுக்கு ஒரு தீங்கு நாள் வந்துச்சு. அது அந்த வசனத்தை நீங்கள், அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்கள். இவன் எப்பொழுது சாவான், இவனுடைய பேர் எப்பொழுது அழியும் என்று காத்திருந்தாங்களாம். அதனால தான் அங்கே நான் சொல்கிறேன், அந்த சத்துரு அவன் தலைமுடியை காட்டிலும் அதிகமாக இருந்தாங்க. ஆனால் அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்துரு என் மேலே ஜெயங்கொள்ள விடவே இல்லை ஆண்டவர். அவர் என் மேலே என்னவா இருக்கிறாரு? பிரியமாக இருக்கிறார். அப்போ கர்த்தர் நம்ம மேலே என்ன வைக்கணும் தெரியுமா? பிரியம் வைக்கணும். அதை தான் நம்ம விரும்பணும் ஒவ்வொரு நாளும். இந்த மாதம் கர்த்தர் சொல்கிறார், நம்ம மேலே ஆண்டவர் பிரியம் வைக்கிற ஒரு மாதமாக இருக்கும். ஆண்டவர் 3 பேர் மேலே கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? பிரியமாக இருக்கிறாராம். அவர்கள் யார்? வேதத்தை நான் ஆராய்ந்து பார்த்தபோது ஆண்டவர் அந்த 3 பேர் எனக்கு தெளிவாய் காட்டினார். யார் அவர்கள்? கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாக இருந்தாராம். யார் அவர்கள்? நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவளிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களை இந்நாட்களில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டாராம். உங்கள் பிதாக்கள் யாருப்பா? உங்கள் தாத்தா பாட்டி இல்லை நான் சொல்கிறது. நம்ம பிதாக்கள், வேதத்தின்படி நம்ம பிதாக்கள் இருக்கிறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அவர்கள் மேலே கர்த்தர் என்ன வச்சாருன்னு கேட்டால் அன்பு கூறும் பொருட்டு அவர்கள் மேலே அன்பு வச்சார். ஆபிரகாம ஒரு பாருங்க, குடும்பத்திலேருந்து பிரித்தெடுக்கிறார். நீ உன் ஜனத்தையும் இனத்தையும் விட்டு என்ன பண்ணு, வெளியில் வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொன்னபடியே உடனே ஆசீர்வதித்திரல, பல ஆண்டுகள் காத்திருந்தான் ஆபிரகாம். கர்த்தர் பெரிய சீமான என்ன பண்ணார், அவனை மாற்றினார். யோசிச்சு பாருங்க. அதனால தான் இங்கே சொல்கிறார் ஆண்டவராகிய தேவன், உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் ஆசீர்வாதத்தினுடைய காரணமே அவன் மேலே என்ன கூறினார் முதல்ல. அதனால தான் சகலமும் நன்மைக்கு எதுவாக என்ன பண்ணோம், அன்பு கூறுகிறவர்கள் மேல் அவர் அன்பு கூறணும். அவர் அன்பு கூறும்படியாக நம்ம நடந்து கொள்ளணும். அதுதான் அவர் நம்மேல் வைக்கிற பிரியம். அதுதான் அங்கே சொல்லிட்டாரு, அவரிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும். அப்போ முதல்ல யார் மேலே பிரியம் வைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் பிரியம் வைக்கிறார். மறந்துடாதீங்க. அப்போ நீங்கள் யாராக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நீங்களும் நானும் இருக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டார் ஏற்கனவே, அழைக்கப்பட்டவர்களோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ. அப்போ அந்த சிலருக்குள்ள நீங்களும் நானும் ஒருத்தராக இருக்கணும், மறந்துடக்கூடாது. அதனால தான் கர்த்தர் எங்க சொல்கிறாரு, அப்பா பிதாக்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆனால் அவர்களில் பாருங்க இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும்.
எத்தனையோ ஜாதி இருக்குது, எத்தனையோ ஜனம் இருக்குது. ஆனால் கர்த்தர் உனக்கென்று தெரிந்து கொண்டேன், நான் உன் மேலே அன்பு கூர்ந்தேன் பாரு. அன்பு கூர்ந்த பொருட்டு மாத்திரம் இல்லை, உன் மேலே பிரியமும் வச்சுட்டேன்பா. அப்படி பார்த்து தேவன் நம்மளை என்ன பண்ணுங்க சொல்லணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அப்போ முதலாவது ஆண்டவராகிய தேவன் கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் என்ன வைக்கிறாரு? பிரியம் வைக்கிறார். ஏசாயா எழுதின புஸ்தகத்தில் 44வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுது, இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே. எப்படி தெரிந்து கொண்டேன்? இப்போ சொல்கிறாரு என் தாசனாகிய யாக்கோபு. ஏன் தாசன்னு சொல்கிறாரு? அவன் ராத்திரி வரைக்கும் பாருங்க, விடிகிற வரைக்கும் போராடுறான் தேவனுக்கும் மனுஷனுக்கும். நீ என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன். தொட நரம்ப சுருக்கி கூட பார்த்துட்டார் ஆண்டவர். என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும் விடிய விடிய அவன் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கான். தேவனுக்கும் மனுஷனுக்கும் போராட்டம். போராட ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அவனை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை மாற்றிட்டார். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள். கர்த்தர் சொல்கிறார், நீங்களும் நானும் நம்ம தைரியமாக சொல்லலாம், கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேலே அவர் என்னவா இருக்கிறாரு? பிரியமாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்களும் நானும் கடந்த 7 மாதம் ஆண்டவர் எனக்கு ஏன் அப்படி அனுமதிச்சிங்க, ஏன் எனக்கு எப்படி தீமை வந்தது அப்படின்னு ஒருவேளை கேள்விக்குறியோடு நீங்கள் உட்காந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் சகலமும் எதுக்கு செய்கிறார் தெரியுமா? நன்மைக்கு எதுவாக. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் அன்பு கூறுவர்களுக்கு என்ன வச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பிரியத்தை தான் வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறார். அப்போ 2வது ஆண்டவராகிய தேவன் சொல்கிறாரு வேத புஸ்தகத்தில், நீதிமொழிகள் 12:22 வாசிங்கன்னா, பொய் உதடுகள் கர்த்தருக்கு உண்மையாய் நடக்கிறவளோ அவளுக்கு பிரியம். அப்போ 2வது ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கென்று உண்மையாக நடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நான் கர்த்தருக்கென்று நடக்கிறோம் உண்மையாக அந்த பூமியில். அப்படி நடந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் மேலே அவர் என்ன வைக்கிறார்? பிரியம் வைக்கிறார். உலகத்தில் 2 பேர்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு போட்டுக்குது. 1வது மருத்துவர். ஏன்னா மாத்திரையை மாற்றி என்ன பண்ணுவார்? கொடுத்துட்டு என்ன ஆகிடும்? உயிருக்கே ஆபத்தாயிடும். 2வது வக்கீல். நீங்கள் பொய்யை சொல்லிட்டு மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, எங்கே கொண்டு போய் போட்டுருவாங்க? இந்த 2 பயம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் மேலே பயம் இருக்கா? அதனால தான் சொல்லிட்டார், பொய் உதடுகள் அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவளுக்கோ அவளுக்கு என்ன பண்ணுமா? ரொம்ப பிரியங்க. நீங்கள் உண்மையாக நடந்து பாருங்கள், கர்த்தர் உங்கள் மேலே ரொம்ப பிரியப்படுவார். நீங்கள் எந்த மனுஷனும் பிரியப்படணும்னு நீங்கள் பாருங்கள் நடக்காதீங்க. கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருந்தால், நீங்கள் உண்மையாக நடந்தீங்கன்னா உங்கள் மேலே என்ன பண்ணுவார்? அவர் பிரியப்படுவார். உங்களை நம்பி எங்கே வேணாலும் அனுப்புவார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக ஒரு வேத வசனம் சொல்லுது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் 21வது வசனம் சொல்லுது, அப்படியாய் ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளை ஆசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு. மோசே அவங்க மாமா ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறாரு அவருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பாருங்களேன், ஜனங்களை அவரை விட 6 லட்சம் புருஷர்கள் 20 லட்சம் பேரை கவனிக்கணும்னா, ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் 4 பேரை 2 பிள்ளைய பாருங்கள் பெற்றுட்டு 2 பிள்ளைய வீட்டில் கவனிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? இதுக்கு 10 பேர் வேணுன்றாங்க, இது பின்னாலேயே போகிறதுக்கு. ஆனால் மிஸ்ஸு எத்தனை பேர் கவனிக்கிறாங்க? ஸ்கூலில் 40 பேர் 80 பேர் மந்தையை ஓட்டுற மாதிரி ஓட்டுறாங்க. அங்கே போய் பல கேள்வி நம்ம கேட்குறோம். என் பிள்ளைய அப்படி பார்த்தியா, இப்படி பார்த்தியா, தனிப்பட்ட முறையில் பார்த்தியா? 6 லட்சம் புருஷர்கள், அவங்க மனைவி, பிள்ளைங்க, கழுதைங்க, 20 லட்சம் பேர் எப்படி மேய்க்கிறது? யோசிச்சு பாருங்க. அப்போ தான் ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்கிறாரு? அவங்க மாமா ஒரு யோசனை சொல்கிறாரு. அப்பா 1000 பேருக்கு ஒரு தலைவன், அப்புறம் 100 பேருக்கு, 50 பேருக்கு, 10 பேருக்கு, அவனுக்கு எப்படி திறமையுள்ள மனிதர்களை என்ன பண்ணு நீ? நம்மளாக தான் என்ன திறமையுள்ள மனிதர்கள்? பேச்சில் நல்ல திறமையாக இருக்காங்களா? அவங்க செய்களை நல்ல திறமையாக இருக்கிறாங்களா? நல்ல பேச்சில் அப்படியே டேக்கிள் பண்ணி நடக்கிறவங்க, அந்த பிஸ்னஸ் டேக்கிள்லாம் இருக்கும் சில பேருக்கு. பாருங்கள், நம்மளுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. எல்லாருக்கும் என்னென்னமோ டேக்கிள்லாம் பண்ணி நடக்க தெரியும். அந்த மாதிரிப்பட்ட ஆட்களை அவர் தேர்ந்தெடுக்க சொல்ல. யாரை தேர்ந்தெடுக்க சொல்றார்? ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு, இதில் தேவனுக்கு பயப்படுறவங்க யாரோ, உண்மையுள்ளவர்கள் யாரோ, பொருள் ஆசையை, ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். அப்படிப்பட்ட திறமை உள்ளவர்களை நீ என்ன பண்ணுமா?
தெரிந்து கொள்ளணும் தலைவனா. என்ன அழகாக போட்டிருக்கு பாருங்க, கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அங்கே ஒரு அண்டர்லைன் பண்ணியிருக்கு, உண்மையுள்ளவர்களும். மனுபுத்தரில் எத்தனை பேர் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும்? கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால், கொஞ்சத்தில் தான் கேட்டார் ஆண்டவர். அப்போ முதல்ல எடுத்ததுமே அப்படியே ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகிட முடியாது. நீங்கள் நினச்சிக்காதீங்க ஊழியத்துக்கு வந்த உடனே அப்படியே ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகிடுவேன், என்ன மாதிரி பர்ஃபெக்ட் யாரும் கிடையாது, அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் தேர்ந்தெடுப்பாரா? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் குறைவுகளை அவர் என்ன பண்ணுகிறவர்? நிறைவாக்குறவர். குறையோடு தான் வரும். நம்மளாம் அப்படியே பெரிய பக்திமான் மேலேருந்து கீழே இறங்கி அப்படியே பாருங்கள் பைபிள் வாசி ஜெபம் பண்ணி அப்படியே இருந்தது தான் ஆண்டவர் அப்படியே தூக்கி ஊழியத்துக்கு கொண்டு போயிட்டாரா? இல்லைங்களே. நம்ம பாவிகளாக இருக்கையில் அவர் நம்ம என்ன பண்ணாருக்கு தெரியுமா? தேடி வந்தாருங்க. ஆனால் ஒப்பு கொடுக்கணும், அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ரட்சியும் கத்தாவேன்னு சொல்கிறான். பக்தி உள்ளவன் அற்று போகிறான்பா. உண்மை உள்ளவர்கள் மனுபுத்தரில் என்ன குறைஞ்சி போயிட்டே இருக்காங்க. உண்மையாக இருக்கணும் தான் வராங்க. ஆனால் பக்தி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தை பார்த்த உடனே என்ன பண்ணுதுங்க? அதனால் பக்தியின் வேஷத்தை தரித்துன்னு போட்டிருக்கு. வேஷம் போட்டு வாழ்கிறது அது வேண்டாம் நம்மளுக்கு. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் தான், நம்ம தான் ஆசீர்வாதத்தை இழக்கிறவங்க. அல்லேலூயா. மனிதர்கள் தான். அவர் சொன்னார், சொன்ன வார்த்தை அவர் பொய்யா போல. அவர் மனம் மாற மனுஷன் அல்ல. அவர் நீ பேசுனாலும் தண்ணி வரும்பா, நீ என்ன பண்ண கோலில் அடிச்சனாலும் என்ன வந்துச்சு? அவர் எதிர்பார்க்கல, அடித்தா நின்றுடும் நினச்சிட்டு இருப்பார் ஒருவேளை. ஆனால் ஆண்டோடைய ஆசீர்வாதம் நிற்கல. அது தன்னுடைய ஜனங்கள் மேலே என்ன பண்ணுச்சுங்க? வந்துட்டே தான் இருந்தது. ஆண்டோடைய வார்த்தை பொய்யா போகவே போகாது. ஆனால் யார் மாறி போயிடுறாங்க தெரியுமா? மனுஷங்க தான். மோசே வீட்டில் எங்கும் எப்படி இருந்தான்? கடைசி வரைக்கும் உண்மையில இருந்தான். அவன் செய்த காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேசுன்னு சொன்னார், அடிச்சிட்டாரு, இது ஒன்று தான். ஆனால் ஆண்டவரே வந்து அவனை அடக்கம் பண்ணாராம். அல்லேலூயா. அப்போ எவ்வளோ உண்மையுள்ளவனாக இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அப்போ உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீ கர்த்தர் நம்மளை பார்த்து கூட சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் கர்த்தருக்கேற்ற உண்மையாக இருந்தால் அவர் நம்ம மேல் என்ன வைக்கிறார்? பிரியமாக இருக்கிறார். சத்துரு ஒன்றை மேற்கொள்ள முடியாது. செம்மையானுடைய ஜபமோ அவருக்கு என்னவா? பிரியமா. அப்போ வேதம் சொல்லுது, யார் கர்த்தருக்கு செம்மையாக இருந்து ஜபம் பண்ணுறாங்க பாருங்க, இந்த ஜபத்திலையும் செம்மையானுடைய ஜபத்தை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். நீங்கள் வாசி பாருங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்லுது, அவர் கன்மலை. அந்த கன்மலை யாரு? கிறிஸ்து. நீங்கள் கன்மலையின் மேலே என்ன கட்டணும்? ஆண்டவர் சொல்றாரு, அஸ்திபாரம் போடணும். இயேசு கிறிஸ்து மேலே அஸ்திபாரம் போடணும், மனிதர்கள் மேலே அஸ்திபாரம் போடாதீங்க. 2 வீடு கட்டப்பட்டிருந்தது. 2 வீடும் பார்வைக்கு பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா அழகாக தான் இருந்தது. ஆனால் 2மே ஒரு மனிதனால் தான் கட்டப்பட்டது. நீங்கள் போய் வாங்கணும்னு, வீடு வாங்கணும்னு விரும்புகிறீங்க, 2 பக்கத்தில் அழகாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. உள்ளெல்லாம் பார்க்குறீங்க, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. மேல் தோற்றத்தை பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஆனால் எப்படி கட்டினா என்ன பண்ணால் யாருக்குமே என்ன படாதுங்க தெரியாது. ஆனால் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு காற்றடித்தாலும், புயல் வீசினாலும், மழை பெஞ்சாலும் அது கடைசி வரைக்கும் என்ன பண்ணலையா? அழிஞ்சு போகவே இல்லையா? ஏன்னு கேட்டால் அது கன்மலையாகி இயேசுவின் மேலே போடப்பட்ட அஸ்திபாரம். இது எது மேலே போட்டாங்கன்னு கேட்டால் மண்ணு மேலே. நீங்களும் நானும் யாருன்னு கேட்டால் மண்ணென்று அறிந்திருக்கிறோம். அறிந்து கொள்ளுங்க, நீங்களும் நானும் மண்ணு. அந்த ஆதாமை எப்படி கர்த்தர் உண்டாக்கினார்? களிமண்ணை எடுத்து பிசைந்து தன்னுடைய சாயலாக தன்னுடைய ஜீவ சாசத்தை அவனுக்கு என்ன பண்ணாரு? அப்போ நம்ம மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் மண்ணுக்கே திரும்புகிறோம். அதனால போச்சாலும் எரிச்சாலும் எங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க? கடைசியில் அங்கே கொண்டு போய் கடலில் கலக்கும் போது அது எங்கே போகணும்? அசி எங்கள் கடலுக்கு மண்ணில் தான் போகணும். அதனால தான் கர்த்தருங்க சொல்கிறாரு, அப்பா அவர் தான் கன்மலை, அவர் மேலே எத்தனை பேர் அஸ்திபாரம் போட்டிருக்கீங்க? கர்த்தர் கேட்குறாரு. அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள, அவர் நீதியும், அவர் ஒருத்தர் தாங்க செம்மையுமானவர். நீங்கள் செம்மையுமானவரை கண்டுபிடிக்கணும்னா அவரை முதல்ல கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களை என்னையும் செம்மையாக்கிடுவார். ரோடு போடுவாங்க பார்த்தீங்களா? ஏன் முதல்ல எல்லாத்தையும் புல்டோசர் வச்சு நல்லா என்ன பண்ணுறாங்க? தேவையற்றதெல்லாம் அகற்றிட்டு அதுக்கப்புறம்
அதை நல்லா பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரோட் ரோலர் போட்டு மிதித்து, அதுக்கு மேலே கருங்கல்ல போட்டு, அதுக்கு மேலே ஜல்லி போட்டு, அதுக்கு மேலே சிமெண்ட் மணலை போட்டு நல்லா 4 தடவை ஏற்றி, அது எப்படி இருக்கணும்? செம்மையாக இருக்கணும் இல்லைங்களா? அப்போ தான் ஃபாஸ்ட்டாக என்ன பண்ண முடியும்? வேகமாக. அப்போ ஸ்பீட் பிரேக்கே இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்க? சருபுருன்னு போய் மேலே குச்சி கூட போகிறான், தாவி கூட போவான். அப்போ தான் தைரியமாக வந்துடுது அவனுக்கு ஓட்டுறதுக்கு. அதே 4 பள்ளம் இருந்ததுன்னு வச்சுங்க, எப்படி போகிறான்? தட் 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 தட். பயங்குது, வண்டியும் ஓட்டை ஆகிடும், காலும் ஓட்டை ஆகிடும். ஆனால் தான் ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, அவரை தவிர நீதியும் செம்மையுமானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதான் எத்தனை மனிதர்கள் பார்த்தேன் ஐயா, ஒருவரும் உம்மை போல இல்லை ஐயான்னு சொல்லி பாடினாங்க. யார் மேலே பிரியமாக இருக்கிறார்? கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவள் மேல் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, உண்மையாய் நடக்கிறவர்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். 3வது, செம்மையாவுடைய ஜபத்தில் அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? விசுவாசிக்கிறீங்களா?